Welcome Lakshmi and welcome Netaji for this healing session. So நாம இன்னைக்கு இங்க பண்ண போறது Ho'oponopono basic healing அதுதான் பண்ண போறோம். So இன்னைக்கு நம்ம செய்யற விஷயம் just introduction கொடுக்க போறோம். Ho'oponopono healingனா என்ன அப்படிங்கிற சின்ன introduction. அதுக்கப்புறம் நம்ம இங்க 21 times நம்ம இந்த Ho'oponopono healing வந்து chanting பண்ண போறோம். ஸோ எத்தனை பேருக்கு இங்க Ho'oponopono அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும், இல்ல ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க என்னோட செஷன் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றீங்க? அத எஃப்டி என்னோட செஷன் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா எஃப்டி அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் டைமா Ho'oponopono அட்டன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் Ho'oponopono அப்படின்னு போடுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கலாம் நீங்க எத்தனை பேர் ஹீலிங் பத்தி தெரியும், என்னோட செஷன் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும் எனக்கு. எஸ், யூ கேன் டைப். லக்ஷு என்னோட கம்யூனிட்டி மெம்பர், அதனால லக்ஷ்மி வந்து என்னோட கம்யூனிட்டிங்கிறதுனால என்னோட செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேதாஜி அநேகமா என்னோட செஷன் ஃபர்ஸ்ட்ன்னு நினைக்கிறேன். இதுதான் அதுக்கு இன்னைக்கு நாம செய்ய போறது Ho'oponopono. ஸோ Ho'oponopono பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? So this helps me to plan this session. Yes. Okay, okay. Thank you. Lakshmi? நான் ஏற்கனவே உங்க கூட நிறைய செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் அந்த ஹீலிங் தெரியும். Thank you, thank you. Thank you, Lakshmi. So actually you are so precious to me, Netaji and Lakshmi. எதனால அப்படின்னா நான் Ho'oponopono ஹீலிங் சர்டிஃபிகேஷன் மிதேஷ் கத்துரி கிட்ட முடிச்சேன் லாஸ்ட் செப்டம்பர், கடைசியில செப்டம்பர் 2024 நான் வந்து Ho'oponopono ஹீலிங் சர்டிஃபிகேஷன் முடிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட கம்யூனிட்டிக்கு மட்டும் சின்னதா Ho'oponopono ஹீலிங் நான் செஷன் எடுத்திருக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரீ Ho'oponopono ஹீலிங் செஷன் இன்னைக்கு தான் நான் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ ஹீலிங் செஷன் நான் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹீலிங் செஷன்ல அட்டன் பண்ற நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாம ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் Ho'oponopono எப்படி வந்துச்சு, Ho'oponoponoனா என்ன அப்படிங்கிற ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் 21 டைம்ஸ் பேசிக் Ho'oponopono ஹீலிங் நம்ம பண்ண போறோம். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹீலிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல உடம்புல ஏதாவது ஒரு பிசிக்கல் இது வருது, கால் வலியோ இல்ல பல் வலியோ வருது அப்படின்னா பிசிக்கலா உங்களுக்கு அதுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். பல்லுலனா உங்களுக்கு கண்ணம் வீங்கும், இல்ல காய்ச்சல் அடிக்கு அப்படின்னா உங்களோட டெம்பரேச்சர் வந்து கூடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் பிசிக்கலா நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க உங்க டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு ஏதாவது ரெமெடியா டேப்லெட்ஸ் இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேப்லெட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே உங்களுக்கு அந்த டிசீஸோ அந்த எயில்மெண்ட் சரியாயிரும். ஃபீவர் நீங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு நீங்க சரியாகிருவீங்க. பல்வலி அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க மாத்திரையோ இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட், பல்லுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பல்வலி சரியாகிரும். ஸோ இதைத்தான் நம்ம ஹீலிங் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வலியில நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தேவையான டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த வலியோ இல்லைன்னா அந்த அசௌகரியமோ உங்களுக்கு சரி ஆயிடுச்சுன்னா அதைத்தான் நம்ம ஹீலிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பிசிக்கலா நீங்க உங்க உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது இல்ல ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உங்களை நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். இதே நேரத்துல உங்க மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்க மனசுல ஏதாவது பெரிய பாரம் இருக்கு,
உங்க மனசுல ஏதாவது அழுத்தம் இருக்கு அப்படின்னா அது வெளியில தெரியறது இல்ல. பெருசா வீக்கமோ இல்ல அதுல டெம்பரேச்சர் அதிகமாகியோ அந்த மாதிரி பிசிக்கலா வெளியில தெரியறது இல்ல. ஆனா நீங்க மனசுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ அந்த இருக்கிற நேரத்துல நிறைய ஹீலிங் மோடாலிட்டிஸ் இருக்குது. உங்களை மனதளவுல, உங்களை எமோஷனலா, உங்களோட பாஸ்ட் பேகேஜஸ், பாஸ்ட் கஷ்டங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதத்தான் ஹீலிங் மோடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஹீலிங் இருக்கு. ரெய்கி ஹீலிங், ஹூனோபோனோ ஹீலிங் அண்ட் சவுண்ட் ஹீலிங், மந்த்ரா ஹீலிங், அந்த மாதிரி நிறைய மோடாலிட்டிஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் தி மோடாலிட்டிஸ் பேரு தான் ஹூ ஊனோபோனோ ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் சொன்னீங்கன்னா ஹோ ஓ போனோ போனோ அப்படிதான் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண. பெரிய வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண விதம் ஹோ ஓ போனோ போனோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹோ ஓ போனோ போனோ ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மேக் எவ்ரிதிங் ரைட். அந்த ஹோ ஓ போனோ போனோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சரி செய்யறது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வார்த்தையோட அர்த்தமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு உங்களுக்கு உதவும். உங்களுக்கு பிசிக்கலா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்யும், மென்டலா ப்ராப்ளம் இருந்தா சரி செய்யும், எமோஷனலா இருந்தா சரி செய்யும், ரிலேஷன்ஷிப்பு, வெல்த், மணி எதுவா இருந்தாலும் ஹூனோபோனோ ஹீலிங் பிரேயர் அப்படிங்கிறது அது சரி செய்யும். சோ இது எங்க உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவாய் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட், ஒரு தீவு, ஒரு பியூட்டிஃபுல்லான தீவு. அது நார்தன் அமெரிக்கால இருக்குது. அந்த ஹவாய் தீவுல இருந்து தான் இந்த ஹூனோபோனோ ஹீலிங் அப்படிங்கிறது உருவாச்சு. ஆரம்ப காலத்துல அவங்க ஹூனோபோனோ ஹீலிங் அப்படிங்கிறது எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு சமுதாயத்துல செஞ்சாங்க. இப்போ யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த மாதிரின்னா மாசம் அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க ஒன்னா கூடுவாங்க. அந்த சமுதாயமே ஒன்னா கூடி அங்க யார் யாரு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையோ ஏதாவது இருந்தா அங்க சொல்லுவாங்க. அந்த சமுதாய கூட்டத்துல ஒரு நடுவர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கதான் அந்த ஹவாய் தீவோட ஒரு பூசாரி மாதிரி, பிரீஸ்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்கள அந்த ஹவாய் தீவுல என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ககுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் ஒரு மூத்த வயசான ஒரு நபரா இருப்பாரு. அவர் தான் அந்த சமுதாய கூட்டத்தை நடத்துவாரு. அவங்க அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவரு அந்த ஃபர்கிவ்னஸ், லெட்டிங் கோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வார்த்தைகள் மூலமா நிறைய சொல்லி அதை அவங்க சரிப்படுத்தி கொடுப்பாரு. இது மாசம் மாசம் ஒரு சமுதாய கூட்டமா நடந்துட்டு இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹவாய் தீவுல ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க பேரு மொரா சிமோனா. அவங்க பேரு சிமோனா அப்படிங்கிற பேரு. அவங்க 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவங்க ஒரு பெரிய ஹீலரா இருந்தாங்க. அந்த குழந்தை கிட்ட யாராவது உட்கார்ந்து இருந்து அந்த குழந்தையோட எனர்ஜியில இருந்தாலே அவங்களுக்கு நிறைய விதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறத மக்கள் உணர்ந்தாங்க. சோ அவங்க வளர வளர ஒரு ஹீலரா தான் உருவானாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த ஹவாய் தீவுல உள்ள கடைசி ஹீலராவும் இருந்தாங்க. அவங்க தான் இந்த சமுதாய கூட்டமா நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஹீலிங் மெத்தட கொஞ்சம் அவங்க மாடர்னைஸ் பண்ணுனாங்க. அதுல நிறைய ஹீலிங் மோடாலிட்டிஸையும் சேர்த்து அதை எப்படி ஒரு கூட்டத்துக்கு அந்த ஹீலிங் பண்ணிட்டு இருந்ததை எப்படி செல்ஃப் ஹீலிங், நம்மள நாமளே ஹீல் பண்றதுக்கும் மற்றவங்களை ஹீல் பண்றதுக்கும் எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத அந்த ஹூனோபோனோவை மாடர்னைஸ் பண்ணது யாரு அப்படின்னா அந்த சிமோனா சிஸ்டர். அவங்கதான் ஷிமோனா அவங்க பேரு. அவங்கள்ட்ட ஸ்டூடெண்டா ஒருத்தர் படிச்சாரு, டாக்டர் ஹியூ லென். அவரோட பேரு டாக்டர் ஹியூ லென். அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்.
அவரு இந்த சிமோனா சிஸ்டரோட ஸ்டூடெண்டா இருந்தாரு. அவர் தான் இந்த ஹூ ஊனோ போனோவ வேர்ல்டு லெவல் எடுத்துட்டு போனாரு. அவரு இந்த ஹூ ஊனோ போனோவ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா ஆக்கி நிறைய வேர்ல்டு வைடு எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூலன் அப்படிங்கிற டாக்டர் தான் அதை எடுத்துட்டு போனாரு. சோ அவரோட ஸ்டோரி தான் நம்ம எப்பவுமே ஹூ ஊனோ போனோவோட ஸ்டோரியா நம்ம சொல்றோம். அவரு எப்படி அந்த ஹூ ஊனோ போனோவ அவர் பயன்படுத்தினாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹவாய் தீவுல எப்படி ஹவாய் தீவு ஒரு அழகான தீவு அப்படின்னு சொன்னேன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, அன்பா, ஆதரவா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட அந்த தீவுல ஒரு ஓரமா ஒதுக்குப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிரிமினலி இன்சேன் பர்சன்ஸோட ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கொடுமையான கொலைகள் செஞ்ச, ரேப்பிங் செஞ்ச, ரொம்ப கொடுமையான குற்றங்கள் செஞ்ச அண்ட் மென்டலி சேலஞ்சு பீப்புளை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 250 மென்டலி இன்சேன் பீப்புள் அங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயலண்டான பீப்புளா இருந்தாங்க. சோ அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்போ அங்க சிஸ்டர்ஸ், நர்ஸ் இல்ல டாக்டர்ஸ் அங்க போட்டா கூட அவங்களால அந்த 250 பேரை சமாளிக்கவே முடியல. அவங்க வயலண்டா பிஹேவ் பண்றது, அவங்க இவங்களை டார்ச்சர் பண்றது, எல்லா விஷயத்தினால அங்க அசைன் பண்ற அந்த டாக்டர்ஸ், அந்த நர்ஸ் வந்து அந்த இடத்தை விட்டு அவங்க ஓடி வந்துருவாங்க. அவங்களால வந்து அங்க சர்வைவ் பண்ணவே முடியல. அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியணும்னா, அங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல பெயிண்ட் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயிண்ட் வந்து செவத்துல ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறனால அந்த பெயிண்ட் அப்படியே உதிர்ந்து விழுந்துரும். சோ அந்த ஹாஸ்பிட்டல் கட்டடமே ஒரு பெயிண்ட் இல்லாம ஒரு என்ன சொல்ல பாலடைஞ்ச ஒரு பங்களா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி ஒரு செடி கூட வளராது, ஒரு கிரீன் செடி கூட வளராது. எவ்வளவு செடி நீங்க அங்க கொண்டு போய் எடுத்து நட்டாலும் அந்த செடி எல்லாம் பட்டு போயிரும். ஏன்னா அங்க வந்து அவ்வளவு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளோட மனசுல குற்றவாளிகளை சுற்றி இருக்கிறதும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியா தான் இருந்தது. சோ அப்போ பாத்துக்கோங்க, அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டமான அந்த இடம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஹியூலனை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ அந்த டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. அவரோட பொறுப்பு என்ன ஆகுதுன்னா, அந்த 250 அந்த மென்டலி சேலஞ்ச் அண்ட் கிரிமினலி இன்சேன், அவங்க குற்றம் செஞ்ச, கடுமையான குற்றம் செஞ்ச அந்த குற்றவாளிகளை ஹீல் பண்றதுக்காக வேண்டி, அவங்கள சரி பண்றதுக்காக வேண்டி டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் அங்க போஸ்டிங் எடுத்துட்டு வாராரு. அங்க வந்த பிறகு அவர் அங்க இருக்கிற சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப கோபமா வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆத்திரமா இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்கிற மாதிரி. சோ நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஹியூலன் டாக்டரா நீங்க உங்களை அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணலாம், ஆர் கமெண்ட்ல கூட நீங்க போடலாம். How will you feel? What is your emotion or what is your feeling if you are being posted like Dr. Hewlett in that hospital? அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருந்தா நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? எஸ், யூ கேன் ஷேர். நான் போகவா? எஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பயமா தான் இருக்கும். அங்கேருந்து வெளில வந்துடலாமான்னு தோணும். எஸ்.
எப்பதான் வெளில வரும், எப்பதான் வெளில வருவோம் தோணும். பட் ம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மொடாலிட்டிஸ், எனக்கு தெரிஞ்ச குருக்கள் இந்த இது கத்துக்கினது நான் அப்ளை பண்ணுவேன். பாப்பேன். above it I'll start praying. தேங்க்யூ லக்ஷ்மி ஃபார் ஷேரிங் தட். லதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரணும், வெளியில ஓடிரணும், எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணுங்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனி அதர் திங், ஒரு வேர்ட்ல நீங்க உங்க ஃபீலிங்ஸ கூட ஷேர் பண்ணலாம். எப்படி இருக்கும் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சா நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? Most challenging and suffocating. எஸ், சேலஞ்சிங் அண்ட் சஃபகேட்டிங். எஸ், கட்டாயமா அது சேலஞ்சிங்கா இருக்கும், அந்த மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அந்த என்விரான்மெண்ட். எஸ். தலை வெடிச்சிடும் போல இருக்கும்னு சொன்னேன் நான். ஓ, தலை வெடிச்சிரும். எஸ் எஸ், தலை வெடிச்சிரும் அப்படின்னு. லதா, தேங்க்யூ. நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கும்போது தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும் கட்டாயமா. எஸ், நேதாஜி எதுவும் சொல்லணுமா? நான் கண்டிப்பா போவேன் அந்த பிளேஸ்க்கு. கட்டாயமா போவீங்க அந்த பிளேஸுக்கு. எஸ். ஏன்னா இருட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் முடியாது மேம். வெளிச்சத்தை அதிகமாக்கணும்னா அந்த ஆள் நானா இருக்கணும். எஸ் எஸ், வெளிச்சத்தை அதிகமாக்கணும்னா அங்க போய் ஆகணும், போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹியூலன் அந்த அப்பாயின்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனா அவர் அந்த பர்சன்ஸ், அந்த கிரிமினலி வயலண்டான அந்த பேஷண்ட்ஸை வந்து அவர் நேர்ல சந்திக்கவே இல்லை. அவர் தினமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. தினமும் அங்க போய் ஏதோ அந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து அவர் டெய்லி ஏதோ செஞ்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆனப்புறம் அங்க இருந்த அந்த பேஷண்ட்ஸ்ல 240 பேர் பூரணமா குணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட சேர்த்து அனுப்பிட்டாங்க. ஒரு 10 பேர் மட்டும் ஒரு 80% சரியானாங்க. இன்னும் ஒரு 20% அவங்க சரியாகாம இருந்தாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல 10 பேரை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணணும்னா காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு அந்த 10 பேரை இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிட்டு, இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாத காரணத்தினால அந்த ஹாஸ்பிட்டலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. 250 பேர் அங்க இருந்தவங்களும் ஹீல் ஆகி அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட தேவை இல்லை அப்படிங்கறதுனால அந்த ஹாஸ்பிட்டலையே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் ஹியூலன் என்ன பண்ணினாரு? ஆக்சுவலா அங்க போயிட்டு அவர் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்ன பண்ணினாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்களா? அவரு அந்த பேஷண்ட்ஸ பார்க்கவே இல்லை. அவர் பிசிக்கலா அந்த பேஷண்ட்ஸ பார்க்கவே இல்லை. டெய்லி அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னா, அந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்டை ஒன்னொன்னா எடுத்து வைப்பாரு. அந்த ஒரு ரெக்கார்டை எடுத்து வச்சப்போ அவர் மனசுக்குள்ள முழுசா 100% ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஏத்துக்குவாரு. நான் இங்க இந்த 250 பேரை ஹீல் பண்றதுக்காக வேண்டி எனக்கு வந்திருக்கேன். இந்த ரியாலிட்டி, என்னோட ரியாலிட்டியில இந்த 250 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஐ ஹாவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹீல் தம். ஃபர்ஸ்ட் அவரு தன்னைத்தானே அந்த 100% பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு அவரு அந்த ஹூ ஊனோ போனோ பிரேயரை தனக்குத்தானே ரிப்பீட் பண்ணாரு. அவரு செல்ஃப் ஹீலிங் தான் பண்ணாரு. ஸோ தன்னைத்தானே செல்ஃப் ஹீலிங் அவர் பண்ணும்போது அந்த எனர்ஜி, அந்த ஹீலிங் வைப்ரேஷன் எல்லாமே அந்த 250 பேருக்கும் போகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்தாங்க. ஒரே நாள்ல அவங்க மாறல். கொஞ்சம் கொஞ்சமா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அந்த ஹூ ஊனோ போனோ ஹீலிங் பிரேயர் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹூ ஊனோ போனோ ஹீலிங் அப்படிங்கிறது செல்ஃப் ஹீலிங். முதல்ல அது வந்து ஹீல் பண்ணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள அது ஹீல் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அதை ஹீல் பண்ணும். அது மற்றவங்களையும் ஹீல் பண்ணும். ஸோ ஹூ ஊனோ போனோ பிரேயர் அப்படின்னா என்னன்னா 4 ஃப்ரேஸ் தாங்க ஹூ ஊனோ போனோ பிரேயர் அப்படின்னு சொல்றோம்.
இல்ல ஹூனோபோனோ ஹீலிங் மந்த்ரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், 4 சென்டென்சஸ் இல்லைன்னா 4 ஃப்ரேசஸ் என்ன அப்படிங்கறது எழுதிக்கோங்க நீங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் அந்த 4 ஸ்டேட்மெண்ட். நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை தான் ஹியூலன் திருப்பி 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 அந்த ரெக்கார்ட்ஸை எடுக்கும் போதெல்லாம் அவரு ரிப்பீட் பண்ணாரு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் பேசிக் ஹூனோபோனோ ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல அட்வான்ஸ்டு ஹூனோபோனோ ஹீலிங்கும் இருக்குது. நாம இன்னைக்கு செய்யறது பேசிக் ஹூனோபோனோ ஹீலிங் தான் சொல்ல போறோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் சாரி அப்படிங்கிறது நாம அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வர்றதுக்கு. ஏதோ சுத்தி ஏதோ நடக்குது, அது நமக்கு உகந்ததா இல்ல. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஸ்ட்ரெயின் இருக்கலாம், இல்ல உங்க மணி மேட்டர்ல ஏதாவது ஸ்ட்ரெயின் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நீங்களே கூட ஒரு லிமிட்டிங் பிலீஃபோட நெகட்டிவ் செல்ஃப் டாக்கோட நீங்க இருக்கலாம். சோ உங்களுக்கு உண்டான சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். நான் மாறணும் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் சாரி. எஸ், இல்ல கால் வந்ததுனால எழுத முடியல மேம். 2 பாயிண்ட் தான் எழுதணும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. I am Okay. sorry, please forgive me, thank you, I love you. So first statement I am sorry அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சொல்றோம், நான் இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் காரணமாகிறேன், இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு விதத்துல நான் பொறுப்பாகிறேன், அந்த சூழ்நிலைக்கு நான் மாறணும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு சொல்றதுதான் ஐ ஆம் சாரி. ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறது என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சூழ்நிலைக்கு நான் பொறுப்பாயிட்டேன். சோ நான் இப்ப அந்த சூழ்நிலைய லெட் கோ பண்ண மன்னிக்க விரும்புறேன். அத நான் என்கிட்ட இருந்து அனுப்புறதுக்கு நான் விரும்புறேன், என்னைய நான் ஹீல் பண்ண விரும்புறேன் அப்படின்னு யூனிவர்ஸுக்கு எடுத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஸோ இது ஃபர்கிவ்னஸை கேட்கறதுக்கும் அண்ட் நம்மள லைட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும், நம்மளோட பாஸ்ட் பேகேஜஸ், பாஸ்ட் கர்மாவை குறைக்கிறதுக்கும், நம்மள லைட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கிட்ட நன்றி சொல்றோம். ஸோ இதுவரைக்கும் நமக்கு சரியா நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கும், அந்த விஷயங்களுக்காக வேண்டி நம்ம நன்றி தெரிவிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக வேண்டி கிராட்டிடியூட், இதே மாதிரி பாசிட்டிவா நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றதுக்கும் நன்றி தெரிவிச்சு யூனிவர்ஸுக்கு சொல்றதுக்கும் உண்டான ஸ்டேட்மெண்ட் தான் தேங்க்யூ. அதுக்கு அடுத்து ஐ லவ் யூ அப்படிங்கிறது செல்ஃப் ஹீலிங் ஸ்டேட்மெண்ட். என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், என்ன ஒரு சந்தர்ப்பமா இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் நான் என்னைய விரும்புறேன் அண்ட் ஆல்சோ நான் என்னைய விரும்புறேன் அப்படிங்கிற எனர்ஜி அதை கிரியேட் பண்ணோம்னா, நான் என்னைய விரும்புறேன் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணணும்னா அது யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் ஆகும். கட்டாயமா அது மற்றவங்களுக்கும் போகும். உங்களோட சூழ்நிலைகள் மாறுறதுக்கு அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜியே ஒரு காரணமா ஆகும். இதுதான் அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். எல்லாரும் கேட்கலாம், ஏன் நான் தப்பே செய்யல, ஏன் நான் ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்க சூழ்நிலைய நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தப்பே பண்ணல, அப்ப ஏன் நான் ஐ ஆம் சாரி சொல்லணும், ஏன் நான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சொல்லணும்? சோ நீங்க அடுத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்ல உங்க சூழ்நிலை தப்பு பண்ணியிருக்கான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல, நீங்க உங்களை மட்டும்தான் கவனப்படுத்தணும். நான் இந்த சூழ்நிலையில இருந்து மாறணும்னு நினைக்கிறேன், நான் இந்த கஷ்டத்திலிருந்து வெளி வரணும்னு நினைக்கிறேன்,
நான் என்னோட பாஸ்ட் கர்மாவை தொலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களை பத்தினது மட்டும்தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த சூழ்நிலைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணம் ஆயிட்டேன். ஆனா நான் இப்போ அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை விட்டு நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அபண்டன்டான லவ், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அபண்டன்டான சக்தி, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அபண்டன்டான மணி எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த ஐ லவ் யூ, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அது நீங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்றீங்க, நாட் டு தி அதர் பர்சன். புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த 4 ஸ்டேட்மெண்டோட அர்த்தம்? உங்களுக்கு ஏதாவது இதுல queries இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 21 முறை சாண்டிங் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் இப்போ. Thank you, Latha, for typing this. I am sorry. Please forgive me. Thank you. I love you. தேங்க்யூ மேம். மேம், இந்த ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம ம். எதுக்கு சொல்றோம்? அப்படி நம்ம இதுவரை நம்ம பண்ண தெரிஞ்சு தெரியாம பண்ண தப்புகளுக்காக நம்ம சொல்றோமா, எதுக்காக சொல்றோம் மேம்? தப்புகளுக்காக இல்ல, நமக்கு இந்த சூழ்நிலை அந்த இப்ப நீங்க எதுக்காக வேண்டி, இப்ப நீங்க ஒருவேளை உங்ககிட்ட பணத்துக்காக வேண்டி இந்த ஹீலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. அந்த சூழ்நிலைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமா இருக்கீங்க. பணம் உங்ககிட்ட இருக்கிறது, ஒருவேளை உங்களால பணம் நிறைய சம்பாதிக்க முடியாம இருக்கலாம். இல்ல சம்பாதிச்ச பணம் நீங்க சரியா மேனேஜ் பண்ணாம இழந்துடுறதா இருக்கலாம். இல்ல உங்க வீட்டுல யாராவது பணத்தை ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணலாம். சோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சூழ்நிலைக்கு, அந்த கஷ்டத்துக்கு நீங்க காரணமா இருக்கீங்க. அதாவது நம்ம 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். சோ அந்த சூழ்நிலைக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமா இருக்கிறேன். அதனால நான் யூனிவர்ஸ்க்கு சிக்னல் பண்றேன், நான் மாற விரும்புறேன். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. கிளியர்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் லதா, வெல்கம். வேற ஏதாவது queries இருக்கா? நம்ம சாண்டிங் ஆரம்பிக்கலாமா? சோ நம்ம 21 முறை இந்த சாண்டிங் பண்ண போறோம். நீங்க வசதியா உட்கார்ந்துக்கோங்க. இது ஹீலிங் பிரேயர், மெடிடேஷன் மாதிரி கிடையாது. நீங்க கால் சமணம் குட்டி உட்காரணும், இல்ல இப்படிதான் உட்காரணுங்கிற இது வசதியா உங்களுக்கு என்ன வசதியோ அது மாதிரி உட்கார்ந்துக்கலாம். நீங்க கண்களை மெல்லமா மூடிருங்க. Gently close your eyes and take 3 long deep breaths. Breathe in and breathe out. One more time. Breathe in and breathe out. இப்போ நாம 21 முறை ஹோனோபோனோ ஹீலிங் பிரேயர் சொல்ல போறோம். நீங்க என்னோட சேர்ந்து வாய் விட்டு சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம், இல்ல மனசுக்குள்ளேயே நான் சொல்றத அப்படியே நீங்க தொடர்ந்து மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கலாம். இந்த ஹீலிங் பிரேயர் 21 முறை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் 7 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் உங்க கண்களை நீங்க திறக்க வேண்டாம். இந்த ஹீலிங் பிரேயர் நாம இப்ப சொல்றது பேசிக் ஹோனோபோனோ ஹீலிங் பிரேயர். நம்ம எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கோ எந்த ஒரு சூழ்நிலைக்கோ சொல்லல. நம்ம இங்க ஜென்ரிக்கா எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஹீல் பண்றதுக்கு தான் சொல்ல போறோம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத மனசுல நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 21 தடவை சொல்றதையும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சொல்றதா நீங்க மனசுல உருவகப்படுத்திக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு
ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த யாருடனான அந்த ரிலேஷன்ஷிப்போ அதை நான் மனசுக்குள்ள உருவகப்படுத்திக்கிறேன், அவங்கள நான் மனசுல நினைச்சுக்கிறேன், அவங்க பேரை நான் மனசுல நினைச்சுக்கிறேன். இங்க 21 முறை அந்த ஹீலிங் பிரேயர் சொல்லும் போது நீங்களும் அதை கூடவே சொல்லுங்க. அந்த ஹீலிங் எனர்ஜி அவங்கள சென்று அடையும். இந்த ஹூனோபோனோ ஹீலிங் அப்படிங்கிற பிரேயர் எப்பவும் எந்த நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இதுக்கு இந்த நேரம் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் இல்லை. குளிச்சுட்டு செய்யலாமா, இந்த இடத்துல செய்யலாமா அப்படிங்கிற எந்த வரமுறையும் இதுக்கு கிடையாது. எப்ப வேணா எங்க வேணா நீங்க இந்த ஹீலிங் பிரேயரை பண்ணலாம். ஸோ நீங்க இந்த ஹீலிங் பிரேயர் பண்ணும்போது உங்களை ஹீல் பண்ணுவீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ஹீல் பண்ணுவீங்க. யார இல்ல எந்த சூழ்நிலைக்கு சொல்றீங்களோ அவங்க அதுவும் ஹீல் ஆகும். நல்லா ஆழமா ஒரு தடவை மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த செஷன் மூலமா நான் முழுமையா ஹீலிங் எனக்கு நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். I allow myself to experience this healing for my higher good. என்னோட மேலான நன்மைக்காக வேண்டி இந்த ஹீலிங் எனக்கு முழுமையா நடக்கிறதுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். Starting the chanting. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. Gently open your eyes and get back to the session. உங்க கண்களை மெல்லமா திறந்து இந்த செஷனுக்கு வந்துட்டு நீங்க ஒருத்தருத்தவங்களும் ஒரு தடவை இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. Anyone can start. I am sorry. Please forgive me. Thank you. I love you. More abundance to you, Latha. Thank you, ma'am. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. More abundance to you, Raji. Thank you, Asanti. Yes. Next.
I'm sorry. Please forgive me. I love you. Thank you. More abundance to you, Lakshmi. Yes, Netaji. மேம் கேட்கலாம் மேம். கேக்குது. I am sorry. Please forgive me. Thank you. I love you. The universe. More abundance to you, Netaji. So we are done with our healing session today. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த ஹீலிங் பண்ணும்போது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணலாம். How you felt during this healing or what you expect from this healing session நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஷேர் பண்ணலாம். Yes. Yeah, I would like to thank you for this amazing session. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் மோஸ்ட்லி இப்போ தெரிஞ்சிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் எதுக்காக அதை பண்றோங்கிற ஒரு பெரிய டெப்தான ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். திஸ் இஸ் த வே வி ஆர் கம்யூனிகேட்டிங் டு த யூனிவர்ஸ் தட் வி ஆர் ஐம் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐம் ரெடி டு ஹீல் மை செல்ஃப் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்குறோம். ஆஸ் வி ஆர் ஆல் எனர்ஜி பீயிங், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம ரிசீவ் பண்றோங்கிறதுனால இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை பண்ண it adds more energy and that vibe. Thank you for an amazing session. My absolute gratitude for you, Asanta. Thank you so much. Thank you, Raji. More abundance to you. Yes, any other sharing? Yes, ma'am. Yes, Netaji. செஷன் நல்லா இருந்துச்சு மேம். ஒரு கம்பேக் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேம். ப்ளஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்னால என்னால் ஆக்டிவாக இது பண்ண முடியல. ஏன்னா 24 அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்காகவே நான் ஸ்பெண்ட் பண்ணிதான் உங்களுக்கு தெரியும். எவ்ரி மந்த் எவ்ரி டே மென்ஷன். 12th மந்த் வந்து ஃபேமிலிக்காக மட்டுமே நான் ஏன்னா 10 வருஷமா ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தேன். அதனால அந்த மாதத்துல ஃபேமிலிக்காக மட்டும்தான் நிறைய எதுலையுமே என்னால் என்னோட கமிட்மெண்ட் மீறி நான் என்னால் போக முடியல. ஏன்னா இது உள்ள போயிட்டுனா ட்ரீம் உள்ள போயிடுவேன், டெப்த்தாக உள்ள போயிடுவேன். அப்போ எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என்னோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவும் சரி. ஃபேமிலி இருந்தால் ஃபேமிலி உள்ள டெப்த்தாக உள்ள போயிடுவேன். ட்ரீம் உள்ள மட்டும்தான் உள்ள. ஸ்பிரிச்சுவல் தவிர இது வேறு எதுவும் வெளியே தெரியாது. இப்போ நம்ம செக்ஷன் பார்த்தோன்னா செக்ஷன் தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ள போயிடும் அப்படின்னும் போது ரெண்டு ஈக்குவலாக அந்த பேட்டர்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு மேம். சரி, ஜனவரி 1ஆம் தேதி நான் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்குறான்னு வரும்போது அதுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் இது நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. என்னால் நம்ம நீங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, திருவாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னால் அதுக்கு மெசேஜ் பண்ண கூட முடியல மேம். எனக்குள்ள அந்த கமிட்மெண்ட் அது தடுத்துருச்சு. நன்றி நேதாஜி. மோர் அபண்டன்ஸ் டு யூ. இந்த 2025ல நீங்க இந்த ஹீலிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கை பல மாற்றங்களை சந்திக்க போகுது நேதாஜி. அது கட்டாயமா நடக்கும். சோ இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறது, நிறைய பேரு அதுல ஒரு 10 பேருக்கு மேல குரூப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை இன்னைக்கு இந்த ஹீலிங் நடக்கணும்னு சொல்லிட்டு. சோ இது உங்க ரியாலிட்டியில இன்னைக்கு இருக்கு. நீங்க இதை அட்டன் பண்ணணும், இந்த ஹீலிங் ஜேர்னி உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி உங்களுக்கு இருந்தனால நீங்க மட்டும்தான் இந்த செஷன் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு. மற்றவங்களால அட்டன் பண்ண முடியல. அதுவே உங்களோட ஒரு ஹீலிங் உண்டான ஒரு சிக்னலா நீங்க உணரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த ஹீலிங் செஷனுக்கு அட்டன் பண்ணதுக்கு. ஸோ இந்த குரூப்ல நீங்க இருங்க. நான் வந்து வாரம் இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஸோ நீங்க எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஹீலிங் செஷனுக்கு நீங்க அட்டன் பண்ணிக்கிடலாம். அது போக நான் முதலையே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹீலிங் செஷனை வெளியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்குதான். ஸோ அதுல நீங்க எல்லாரும் கலந்துகிட்டதுக்கு எனக்கு நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. ஸோ நான் அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 7 நாள் நான் ஃப்ரீ ஹீலிங் செஷன் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது ஸ்பெஷல். நீங்க உங்களுக்கு அந்த 7 நாட்களும் ஃப்ரீயா இருக்க போகுது. ஸோ அந்த 7 நாட்கள்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கும் நம்ம அந்த போல்ல கேட்டிருந்தோம்ல, எதுல நீங்க கஷ்டமா எதுல டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம். மென்டல் ஹெல்த்லயா, பிசிக்கல் ஹெல்த்லயா, இல்ல ரிலேஷன்ஷிப்லயா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
ஸோ அந்த மாதிரி அது கொஞ்சம் அதுக்காண்டி ஃபுல் அட்வான்ஸ்டு போனோம் நம்ம பண்ணல. பட் அது கலந்து நம்ம செய்ய போறோம். 7 நாட்கள் அந்த செஷன் நான் நடத்தலாம்னு நினைச்சிருக்கிறேன். ஸோ குரூப்ல அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். சோல் சிஸ்டர்ஸ் சர்க்கிள், சர்ப்ரைஸ் சர்க்கிள்னு ஒரு குரூப் இருக்கு. சோல் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் சர்க்கிள்னு 2 குரூப்பா நான் பிரிச்சிருக்கிறேன். அந்த 2 குரூப்லயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்க அந்த ஃப்ரீ செஷன்ஸும் அட்டன் பண்ணிக்கிடலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. அண்ட் இந்த 7 நீங்க இன்னைக்குல இருந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹூனோபோனோ பிரேயரை நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு கட்டாயமா ஒரு 4-5 நாட்களுக்குள்ள நிறைய நீங்க நினைக்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களோட ஷேரிங்கை நம்ம படிக்கும் போதும் இல்ல மற்றவங்க ஷேரிங்கை நம்ம பிளஸ் பண்ணும் போதும் அந்த நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் ரொம்ப பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க அந்த குரூப் ஸ்பேஸை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்றதுக்கு வேண்டிக்கிறேன். ஸோ நன்றி 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 இந்த செஷனுக்கு நீங்க அட்டன் பண்ணதுக்கு. ஒரு நாளைக்கு Thank 4 hours கிட்ட நான் ஸ்பிரிச்சுவல்லே உள்ள இருக்கு மேம். அதனால புரியல. நம்ம நார்மலா கண்டிப்பா எஸ். ஃபீட்பேக் கொடுப்போம் மேம். தேங்க்யூ நார்மலா தேங்க்யூ. எடுத்து நம்ம 6 hours to 4 hours கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவல்லே ரூம்ல சிவலிங் வச்சிருக்கனால சாமி ரூம்ல நைட்டு ஃபுல்லா விளக்கு ஏற்றிட்டே இருக்கணும். அந்த அளவு டெப்தா ஸ்பிரிச்சுவல் உள்ள கனெக்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமா இன்னும் ரிசல்ட் நீங்க கிடைக்கும். இந்த ஹூனோபோனோ ஹீலிங் பிரேயர் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எவ்வளவு டெப்தா என்ன போனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னா இது கட்டாயமா உங்களுக்கு உண்டான அந்த பாதையை வந்து அது தெளிவுபடுத்தி கொடுக்கும். ஸோ அதனால குரூப்ல நீங்க உங்க ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா குரூப்ல ஷேர் பண்ண கேட்டுக்கிறேன். ஸோ வேற ஏதாவது சொல்லணும் விருப்பம் இருந்தா சொல்லலாம், இல்ல நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா you. தேங்க் எஸ். லாஸ்ட் நவம்பர் 30 இன்னைக்கு தான் மேம் நம்ம அதுக்கடுத்து நான் கார்த்திகன் சார் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிருந்தேன். நம்ம இதுலயே நான் ஹேக்கத்தான்லயே எதுவுமே So, பார்க்கலாம். அந்த விதத்துல எனக்கு இன்னைக்கு தம்பி நேதாஜிய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்துட்டேன் மேம். சோ உங்களோட சரியான நேரம் துவங்கிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யூனிவர்ஸ் உங்களுக்கு சரியான நேரத்தை காட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே வந்திருக்கேன் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் ராஜி. So, thank you, Vasantha, for your token of love for us, for the people who attended this session. இன்னைக்கு வந்த செஷன் கொடுத்ததுக்கு it shows how generous you are, and then we are so blessed to be part of this healing session. Surely, then we will be sharing our experience. Thank you so much. Thank you, Raji. More abundance to you. Yes, any other? Yeah, ma'am, as Miss Raji told, I mean, your I mean, what to say, நீங்க அந்த தாராளமா எங்களுக்காக இது கொடுக்குறீங்க, அதுக்கே உங்களுக்கு நிறைய abundance கிடைக்கும் மேம். அது ஒண்ணு. பட் what I wanted to share was like I believe in divine intervention in many things. And கடந்த நான் இந்த கொஞ்சம் நாளாவே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் இது எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு, அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம். அப்புறமா ஒரு செப்டம்பர் மந்த்ல நான் உங்களுக்கு இன்னொரு குரூப்ல நம்ம இருக்கோம் இல்லையா, அதுல ஜாயின் பண்ணினேன். அதுல இருந்தே என்னுடைய மைண்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் மாறிக்கிட்டே வந்தது. அப்புறமா பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்ம அந்த குரூப் ஜாயின் பண்றது, எல்லாரும் புதுசா வந்து எனக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது there is some universe, God, எல்லாம் அந்த நம்மளோட அந்த சுப்ரீம் பவர் is trying to tell me something. அது மாதிரி லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டே வந்தது. அதே மாதிரி நான் இந்த ஒரு ரேண்டமா இம்பல்சிவா ஒரு டெசிஷன் எடுத்து நான் ஒரு ஈவெண்ட் ஜாயின் பண்ணினேன். லாஸ்ட் வீக் போயிட்டு வந்திருந்தேன். அது போனதுலயுமே நிறைய மென்டலி எவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்குங்கிற ஒரு நாலேஜே எனக்கு வர தொடங்கிச்சு. எனக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹீலிங் இது எல்லாமே நான் உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படிலாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க கொடுத்த விஷயங்கள்லாம் நான் நீங்க ஏற்கனவே 12 பண்ணோம், இது இப்ப பண்றோம், இது எல்லாமே எனக்கு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் தான். எனக்கு ஐ வில் சூன் ஜாயின் யுவர் கோர்ஸ். இன்ஃபேக்ட் அது வந்து ஆனா கொஞ்ச நாள் ஆகும் எனக்கு அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு. பட் ஐ விஷ் இட்ஸ் early as possible. But heartfelt thank you so much, because
there is some kind of a divine connection with you. அது மட்டும் புரிஞ்சின்றது. அது என்னன்னு இன்னும் தெரியல. பட் அந்த அளவுக்கு புரிஞ்சின்றது போதும் எனக்கு. அதனாலே my gratitude for you and for the divine power. Thank you so much. Thank you so much, Lada, for your kind words. நான் எப்பவும் சொல்ற மாதிரி I am an instrument. நான் எந்த விதத்திலையும் இதா இல்ல, கடவுள் என்னை இதை செய்ய வைக்க சொல்றாரு, நான் செய்யறேன். அதன் மூலமா நிறைய பேருக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னா எல்லா புகழும் எல்லா நன்றியும் அந்த இறைவனுக்கே. நன்றி லதா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மோர் abundance to you. Yes. Thank you, ma'am. Sorry, So, camera not properly presentable. பரவாயில்ல. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை நான் என்னோட கம்யூனிட்டியில வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன் லதா. Definitely, ma'am. உங்க influence ரொம்ப பாசிட்டிவா நல்லா இருக்கு. I will definitely join someday soon. Thank you. Lakshmi is my community member. First இதுல ஜாயின் பண்ணதுல லக்ஷ்மி ஒருத்தங்க என்னோட கம்யூனிட்டியோட கைடிங் சிஸ்டர் லக்ஷ்மி. ஸோ நான் அதை பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிக்கிறேன். ராஜியும் என்னோட கம்யூனிட்டியில இருக்கிறாங்க. ராஜியும் ILH மெம்பர் தான், என்னோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அதையும் நான் பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிக்கிறேன். எஸ் லக்ஷ்மி. தேங்க்யூ அக்கா இந்த செஷனுக்கு. ஆக்சுவலி அவங்களோட அந்த ஐடியா வந்து இட் இஸ் எல்லாருக்குமே போய் சேரணும், irrespective ஆஃப் தி ஜெண்டர், irrespective ஆஃப் தி ஏஜ், சேரதே அதே ஒரு பெரிய தாட்டா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, நேதாஜி தம்பிய பார்த்துட்டு அவரு சொன்னார் இல்லையா, ஐ வுட் பி கோயிங் லைட் பரப்பி விட்டுடுவேன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ தாட்டை சேஞ்ச் பண்றது நம்ம இதுக்குள்ள சொல்லிட்டு தெரியுது. And more abundance to you. Thank you Lakshmi. Thank you. So இது ஆரம்பம் தான். இன்னைக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த கனெக்டிவ் பாசிட்டிவ், ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் இப்போ உள்ள இருக்கும், தீப்பொறி லைட்டா பட்டவுடனே அந்த ஃபுல்லா அந்த மாதிரி. நன்றி. நிறைய ஹீலிங் நடக்கணும் வாழ்க்கையில. எல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். ஸோ இன்னைக்கு ஆரம்பம் இந்த ஹீலிங் செஷன். நான் இதை வாரம் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள், யாரு வேணாம், பெரியவங்க சின்னவங்க, அதனால தான் இதுல வந்து ஜெண்டர் கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம அட்டன் பண்ணலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த எனர்ஜி ரீச் ஆகணும்னு யூனிவர்ஸ் அந்த ரியாலிட்டியில அவங்களுக்கு இருக்கோ, அவங்க இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்துல இதே மாதிரி ஒரு ஹீலிங்ல நாம சந்திக்கலாம். குரூப்ல இருங்க. அதுல மற்ற விவரங்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். டேக் கேர், ஸ்டே மைண்ட்ஃபுல். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம ஹீலிங் பண்ணிருக்கிறதுனால சிலருக்கு இது முதல் ஹீலிங்கா இருக்கலாம். ஸோ அப்போ நிறைய என்ன சொல்ல, உங்களுக்கு மனசுல குழப்பங்கள் வரும். எதெல்லாம் நீங்க வர வேண்டாம்னு நினைச்சீங்களோ, எந்த எண்ணங்கள் வர வேண்டாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த எண்ணங்கள் இன்னைக்கு மேல வரும். நான் முதலே சொல்லிடுறேன் உங்களுக்கு, அந்த எண்ணங்கள் மேல வரும். ஸோ சில நேரத்துல உங்களுக்கு ஏண்டா இந்த ஹீலிங் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணோம்னு கூட தோணும். அந்த அளவுக்கு அது கொஞ்சம் மோர் சென்சிட்டிவா உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன கடவுளை கும்பிடுறீங்களோ, இல்லை ஹையர் கான்சியஸ்னஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுகிட்ட சொல்லிருங்க. எல்லாத்தையும் நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களை அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் உங்களை கவனமா பார்த்துக்கும். அண்ட் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. நைட்டும் உங்களுக்கு தூக்கத்துல இன்னைக்கு நிறைய தாகம் எடுக்கும். ஏன்னா நீங்க ஹீலிங் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு. அது கட்டாயம் கிடையாது தலைவலி வரணும்ட்டு. ஸோ இது எதுவுமே எனக்கு நடக்கல, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, தண்ணி தாகம் எடுக்கல, தலைவலி இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு ஹீலிங் நடக்கலையா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ ஹீலிங் நடந்திருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் வரலாம். அப்படி தலைவலி வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி குடிங்க, அந்த தலைவலி கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிரும்.
ஸோ பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு தூங்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. பை, டேக் கேர். Bye, ma'am. Good night. பை பை, குட் நைட்.